பாரு நீங்க தானே பாரு நீங்க விஷயத்துக்கு வர மாட்டீங்க. எனக்கு கொஞ்சம் பொறுமை இருக்க மாட்டேங்குது. எனக்கு நீங்க இப்ப சொல்லும்போது சொன்னதே தான் வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டீங்க. இல்ல என்ன கண்டிப்பா நீங்க வந்து அதை சொல்லும்போது சொல்லு, நீ தான் தைரியமா சொல்லு. சொல்லும்போது நீங்க விஷயத்துக்கு வர மாட்டீங்க. பொறுமை நீங்க நான் வந்து ஜர்னலிஸ்ட் படிக்கல பாரு. நான் வந்து இப்படி தான் பேசணும், இப்படி தான் நீங்க ஒரு விதமா பேசுறீங்கன்னா அதுக்கு நான் ஒரு விதமா தான் பேச முடியும் பாரு. இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நான் மறுபடியும் இந்த விஷயத்தை அடுத்து பேசலாம். நான் ஷோ முடிஞ்சீங்க வந்து அருண் பெருமைக்கு ஆபத்து போட்டுக்கறா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலத்துறாசா. யாரா தைரியமா சொல்ல பாருங்க. உங்க அக்யூசேஷன் எடுத்து வைக்கும்போது மட்டும் ஒருத்தங்க காது கொடுத்து கேட்கணும். அதே அக்யூசேஷனுக்கு ஆன்சர் பண்ணும்போது நீங்க காது கொடுத்து கேட்க மாட்டீங்கன்னா எனக்கு புரியலையே. முதல்ல ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் எடுத்து வைக்கிறேன். முதல்ல பாருங்க. உடனே இந்த இப்பதான் முடிஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும். உங்களோட எடுத்து வைக்கும்போது தெரியலையா பாரு. ஒன்னு தெரிஞ்சு போச்சா? இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் பாரு. அதுக்கு மட்டும் ஜாலியா இருந்ததா? ஒரு 5 நிமிஷம் இது அந்த அளவுக்கு பேசணும்ன்ற அவசியம் இல்ல. ஒரு 5 மினிட்ஸ்ல வரேன்னு சொல்லிட்டு ஆமா கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. உங்க அக்யூசேஷன் எடுத்து வைக்கும்போது மட்டும் ஒருத்தங்க காது கொடுத்து கேட்கணும். அதே அக்யூசேஷனுக்கு ஆன்சர் பண்ணும்போது நீங்க காது கொடுத்து கேட்க மாட்டீங்கன்னா எனக்கு புரியலையே. ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்?